வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காணாங்கத்தை மீன் குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு, தக்காளி, அப்புறம் புளி, உப்பு, மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் ரெடியாக. நல்லெண்ணெய் கடலெண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம் கொஞ்சமாக. அப்புறம் கடலெண்ணெய், இதெல்லாம் செக்கில் ஆட்டின நல்ல எண்ணெய்ங்க. காலி ஆகிடுச்சு, எண்ணெய் கொஞ்சம் வாங்கணும், அப்புறம் வாங்கிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும் கொஞ்சம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச பிறகு உடனே வெந்தயம் போட்டுடணும். வெந்தயம் போட்ட உடனே கருகிடும். ஸோ உடனே நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் போட்ட உடனே கருகிடும். அதனால் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இந்த பூண்டு எல்லாமே ஒன்றா போட்டுக்கலாம். இதெல்லாம் வதங்கட்டும். வதங்கின பிறகு தக்காளி போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக ஜீரகம் போடுறேன். எனக்கு ஜீரகம் ஃப்ளேவர் பிடிக்கும், அதனால் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக மஞ்சள்தூள் போட்டு வதக்கிக்கலாம். இது வதங்கட்டும். 5 நிமிஷம் கழித்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் தக்காளி நம்ம வதக்குறோமோ, வெங்காயம் தக்காளி வதக்குறோமோ அப்போ தான் குழம்பு வந்து நல்லாயிருக்கும். கருக விட்டுறக்கூடாது, நல்லா வதக்கணும். ஓகேங்களா? இது வதங்கட்டும் ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறம் எப்படி குழம்பு கூட்டி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். அவங்க புளிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தக்காளி போட்டுக்கலாம். எனக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். நான் வந்து எடுத்துருக்கிறது 1/2 கிலோ மீன். ஓகேங்களா? இந்த அளவு எல்லாமே 1/2 கிலோ மீனுக்காக. என்ன மீனுன்னு சொல்ல மறந்துட்டேன். மீன் வந்து பார்த்திங்கன்னா காணாங்கத்தை மீன் தான் வாங்கியிருக்கேன். அந்த மீன் தான் எனக்கு சமையல். கூடவே வந்து நண்டு கிரேவி, அதுக்கப்புறம் வந்து மண்ணீரல் வாங்கியிருக்கேன். மண்ணீரல் வந்து ஃப்ரை மாதிரி பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ட்ரையாக. அப்புறம் ரசம் வச்சுருக்கேன். அப்புறம் ஒயிட் ரைஸ். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து புளி, உப்பு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு பக்குவமாக அதுக்கு ஏற்ற மாதிரி அளவு ஏற்ற மாதிரி போட்டு கரைச்சி வச்சுருக்கோம். அதை விட போகிறோம். மீன் குழம்பு எப்பயுமே இந்த மாதிரி கலக்கி கூட்டி வச்சா தான் குழம்பு ருசியாக இருக்கும். தண்ணி கொஞ்சம் பத்தலை, தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாம். அது கொதித்து வத்துறதுக்கும் தண்ணி ஊற்றுறதுக்கும் அப்போ தான் தண்ணி கரெக்டாக இருக்கும்.
குழம்பு இப்போ நல்லா கொதித்து வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மீன் போட்டுக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு கொதிச்சிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு லைட்டாக மேலே வருது. இந்த ஸ்டேஜில் மீன் போட்டுடலாம். இதுக்கு மேலே விட்டோம்னா குழம்பு வந்து ரொம்ப கட்டியாகிடும். இது வந்து காணாங்கத்தை மீன். நான் முழுசாகவே போடுறேன், நான் கட் பண்ணிலாம் போடலை. எனக்கு அப்படியே இருந்தால் தான், ஃபுல்லாக இருந்தால் தான் பிடிக்கும். நான் யூஸ் பண்ணுறது 1/2 கிலோ மீன் இருக்கும். போட்டுட்டு நம்ம கிண்டக்கூடாது எப்பயுமே. ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேணுன்னா கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கும். மீன் குழம்பு ரெடி. மூடி வச்சுக்கலாம். இப்போது மீன் வறுத்துக்கலாம். கொஞ்சமாக தான் எண்ணெய் விட்டுருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன், அது மேலேயே போட்டுக்கலாம். நிறைய ஆயில் சேர்க்க மாட்டேன் நான். வெறும் உப்பு, மிளகாத்தூள், லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுருக்கேன், அவ்வளோதான். வேகட்டும். நல்லா வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாம். இப்போது மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு, வெந்துடுச்சு. மீன் வந்து ஒரு பக்கம் வறுக்க போட்டிருக்கோம், ஒரு பக்கம் வெந்தோன்னு திருப்பிட்டு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றலாம். இன்றைக்கி என்ன லஞ்ச் மெனுன்றதோ நான் ஃபைனலாக காட்டுறேன். ஓகேங்களா? மீன் இப்போ ரெடி ஆகிடுச்சு. மீன் குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். மீன் இப்போ திருப்பி போட்டிருக்கோம், ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு, இன்னொரு பக்கம் நல்லா வேகட்டும். அழகாக திருப்பி போட்டிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு, அழகாக இருக்குது. ரொம்ப மசாலா போட தேவையில்லை. மீன் வறுக்கிறதுக்கு வந்து நம்ம எப்பயுமே ரொம்ப மசாலா போட தேவையில்லை. வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள், எலுமிச்சை மிளகா இருந்தால் லைட்டாக பிழிஞ்சு விட்டுட்டு உப்பு, அவ்வளோதான். நான் இந்த மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் மசாலா, அதெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் போட மாட்டேன். சும்மா நம்ம நெத்திலி கருவாடு வறுக்கிற மாதிரி நம்ம மீன் வறுத்தாலே மீன் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் பச்சை பயிறு வேக வச்சு, அதுதான் பிரேக்ஃபாஸ்ட் காலையில். அந்த வேக வச்ச தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிவிட்டு அதில் வந்து ரசம் வச்சு இப்போ சாப்பிட போகிறோம். இதில் வந்து மிளகு, சீரகம், 2-3 வெந்தயம், காஞ்ச மிளகாய், 2-3 தனியாக போட வேண்டியது இருக்குது. இதெல்லாம் போட்டு அரைச்சி விட்டு பச்சைப்பயிறு ரசம், பச்சைப்பயிறு வேக வச்ச தண்ணியில் ரசம். நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா இதில் 2-3 தனியாக போட்டுக்கலாம். இது என்னோடய ஸ்டைல், நீங்களாம் எப்படி ரசம் வைப்பீங்கன்னு தெரியாது. இப்போ வந்து இதில் பூண்டு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து மீன் வெந்துடுச்சு, நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு வருது. அப்புறமேட்டு நம்ம டிஷ்யூ வச்சு ஆயில் வடிச்சுக்கலாம். மீன் எடுத்துக்கிறோம். இந்த ஆயிலில் கொஞ்சமாக சாதம் போட்டு திரட்டி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எத்தனை பேருக்கு பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். கடுகு போட்டுக்கலாம் ரசம் வைக்கிறதுக்கு, கூடவே காஞ்ச மிளகாய்,
தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும், கொஞ்சம் பச்சை வாசனைலாம் போகட்டும். தக்காளி நான் எப்பவுமே வதக்கிட்டு தான் ரசம் வைப்பேன். இப்போ வந்து நம்ம பச்சைப்பயிறு வேக வச்சுருக்க தண்ணியில் கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கோம், மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். இதை ஊற்றிக்கலாம். இதில் வந்து ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சனால உப்பு கடைசியாக பார்த்து போட்டுக்கலாம். இப்போ கடைசியாக வந்து மிளகு, சீரகம், பூண்டு இதெல்லாம், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் 1-2 தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இது வந்து ஃபைனலாக கொஞ்சம் நேரம் கிளம்புறதுக்கு முன்னாடி இதை போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த ரசம் மசாலா வந்து அதை போட்டுருவோம். நான் வீட்டில் ரசப்பொடி எதுவுமே அரைச்சி வச்சுக்க மாட்டேன், எப்பயுமே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சு தான் செஞ்சுக்கிறது. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி ஃபைனலாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நுரை வந்தோன்னே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள், சைடில் நுரை கிளம்பி வருதா, ரசம் வந்து ரெடியாகும். ஓகே, இன்றைக்கி வந்து சமையல் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், அப்புறம் காணாங்கத்தை மீன் குழம்பு, காணாங்கத்தை மீன் வறுத்து வச்சுருக்கேன், அப்புறம் மண்ணீரல், ரத்தம் இல்லாதவங்க இவங்கெல்லாம் வந்து சாப்பிட்லாம். மண்ணீரல் ட்ரையாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சது, பச்சை பயிறு. அப்புறம் நண்டு மசாலா, அப்புறம் பாயில்டு எக்கு, அப்புறம் பச்சை பயிறு மார்னிங் வேக வச்சோம் இல்லையா, அந்த பச்சை பயிறு வேக வச்ச தண்ணியில் ரசம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட, நல்லாயிருக்கும். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். பாய்.